வாங்க இப்பொழுது கடற்கரைக்கு போகலாம். கடற்கரையிலே செல்வது இந்த மாலை நேரத்தில் அவ்வளவு சிறப்பு. கடற்கரை நோக்கி போகலாம். வாருங்கள் என்னோடு இப்போது எங்கள் ஊர் கடற்கரையை பார்க்கலாம். உலகில் உள்ள உணவு பஞ்சத்தை பெரும்பாலும் தீர்க்கக்கூடியது கடல். வரிசையாக இந்த படகுகள் இருக்கிறது. இதன் மூலம்தான் கடலுக்கு சென்று நம்முடைய மீனவர்கள் மீனை பிடித்து எல்லாம் தருவார்கள். சிறப்பாக அந்த கடற்கரையை நோக்கி நாம் பயணிக்கலாம். அலைகள் அலை ஓசை காதில் கேட்கிறதா? அலை ஓரம் கடல் அலை மீது நாம் ஓசை கேட்டாலும் அந்த கடல் அலை ஓசை அவ்வளவு சிறப்பு. எவ்வளவு பெரிய கடல், அந்த எவ்வளவு பெரிய கடல் நம் காலை தொட்டு செல்கிறது. எவ்வளவு பெரிய கடல் நம் காலை தொட்டு செல்கிறது. அற்புதமான கடற்கரை ஓரம் மாலை நேரம். மாலை நேரத்தில் கடற்கரை ஓரம் காற்று வாங்குவது அவ்வளவு சிறப்பானது. கடலிலேதான் இந்த உலகம் 3 பகுதி நீரால் ஆனது. ஆனால் அமைதியாக இருக்கிறது கடல். அமைதியாக இருக்கிறது. அமைதி தருவது, அமைதியை நமக்கு வழங்குகிறது கடல். ஆனால் கடல் நமக்கு எவ்வளவு பெரிய மழையாக தருகிறது. இது கடல் நீர் எவ்வளவு மழை வெள்ளம் வந்தாலும் அதையெல்லாம் கடல் உள்வாங்கி நமக்கு மீண்டும் மழையை தருகிறது. அப்பேற்பட்ட கடற்கரை ஓரம் நாம் இருப்பது நமக்கு சிறப்பு. இன்னும் எவ்வளவோ இருக்கிறது கடல் என்பதை நினைத்து கொள்ள வேண்டும். கடல் மாதா என்று மீனவர்கள் அழைக்கிறார்கள். கடல் மாதா என்று அழைக்கிறார்கள். கடலை தெய்வமாக போற்றுகிறார்கள். கடல் இந்த உலகத்தில் 3/4 பங்கு நீரால், 75% நீரால் ஆனது என்று சொல்கிறார். மேகம் நீல நீளமாக இருந்தால் கடல் நீளமாக தெரிகிறது. ஆகவே அந்த நீல நிறத்தை கொடுக்கிற மேகத்திற்கு நீரை ஆவியாக தந்து நமக்கு மழையாக தருகிறது. பேசுவதை விட இந்த அலையை ரசிப்பது, அந்த ஓசையை ரசிப்பது நமக்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. இயற்கையிலே இப்படி காலார நடந்து அலை ஓசையையும் அடிக்கிற காற்றும் நமக்கு எவ்வளவு இதமாக, தென்றல் நம்மை தீண்டுவதை போல அற்புதமாக இருக்கிறது. இந்த மாலை நேரத்தில் கடற்கரையிலே நடப்பது அவ்வளவு சிறப்பு. கடற்கரையில் நடப்பது அவ்வளவு சிறப்பு. அலை ஓசை காதில் இனிமையாக கேட்கிறது. பாரதி தான் இந்த கடற்கரை ஓரம் நடந்தார். நாங்கள் புதுச்சேரி அருகிலே இருக்கிறோம். இந்த வங்காள விரிகுடா கடற்கரை தான் பாரதி நடந்தார். நட என்று நடந்து கொண்டே இருந்தார். பாரதி பாதம் பட்ட அந்த வங்காள விரிகுடா கரை ஓரம் நானும் நடப்பது எனக்கு ஒரு சிறப்பை தருகிறது. பாரதிதாசன் நடந்த கடல், மணற்பரப்பு. ஆகவே எல்லோரும் கடலை
அற்புதமான கையாண்டிருக்கிறார். கடலிலே தான் கடல் போக்குவரத்து மிகவும் சிறந்தது. கடலை மையமாக வைத்துதான் அந்த காலத்தில் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அயல் நாட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் கடல் வழி பாதையைத்தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே பாய்மர படகு மூலமாக பண்டமாற்று முறை நடந்திருக்கிறது. சோழர்கள் அதிகமாக கடல் தாண்டி போரிட்டிருக்கிறார்கள், வணிகம் செய்திருக்கிறார்கள் என்று நான் படித்திருக்கிறேன். அப்பேற்பட்ட கடற்கரையில் நாம் இருப்பது அவ்வளவு சிறப்பு. இயற்கை எழிலோடு இருக்கிற அந்த கடற்கரை ஓரம் நாம் நடப்பது மனதிற்கு இதமாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. கடல் அலையை ரசித்து கொண்டு நாம் எல்லாம் செல்லுகின்ற போது அவ்வளவு ஆற்றல் நமக்குள்ளே இருக்கிறது. இந்த கடற்கரை ஓரம் எத்தனையோ கவிஞர்கள், எத்தனையோ கட்டுரையாளர்கள், கதையாசிரியர்கள் இந்த கடலை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார்கள். அதையெல்லாம் படிக்கின்ற போது கடலுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. அமைதியாக எல்லாவற்றையும், எல்லா நதிகளும் வந்து சேருகிற இடம் கடல். எல்லாவற்றையும் வாங்கிக் கொள்ளுகிறது. கடலினும் பொறுமை, கடலினும் பெரிது என்று சொல்வார்களே, அந்த கடல் தான் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறது. அலை அடித்து அடித்து நமக்கு ஒரு அற்புதமானவற்றை சொல்லுகிறது. அலையை போல ஓயாது. அலை எப்படி அடித்து கொண்டிருக்கிறதோ அலைகள் ஓய்வதில்லை. அதே போல உன் செயலும் ஓயக்கூடாது. வெற்றி வருகிற வரை நீ உன் செயலை தொடர்ந்து கொண்டே இரு. எத்தனை முறை தோல்வி வந்தாலும் அதற்காக கவலைப்படாதே. இந்த அலைகளை பார், இந்த அலைகளை பார். அது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அந்த அலைகளைப் போல நீயும் வந்து மீண்டும் மீண்டும் செயலாற்று. கரையை தொடுகிறது, மீண்டும் செல்கிறது. ஆனால் அது இலக்கை, அதே போல் நம் இலக்கை அடைகிற வரை திரும்ப திரும்ப நாம் செய்ய வேண்டும் என்று நமக்கு சொல்வதை போல இது அமைந்திருக்கிறது. ஆகவே அப்பேற்பட்ட கடற்கரை ஓரம் நமக்கு பல்வேறு விதமான ஆற்றலை தருகிறது, ஒரு சிந்தனையை தருகிறது. எத்தனையோ பெரிய கடல் அமைதியாக இருக்கிறது, சில சமயம் சுனாமியாக வருகிறது. ஆனால் அதுவரை எவ்வளவு தினமும் சுனாமி வந்தால் நாம் என்ன ஆவோம், எப்படி பொறுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கடல் அன்னையை நாம் பார்த்ததில் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நடப்பது அவ்வளவு சிறப்பு. தினமும் நடப்பேன், தினமும் நடக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றும். கடல் அலை அருகிலே நடப்பது, இயற்கையை ரசிப்பது எல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தரும் என்பதை சொல்லி அற்புதமான வேலையை இந்த கடற்கரை நடந்தது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. நன்றி, வணக்கம்.